நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. பக்கத்து வீட்டில் இருந்து கேட்ட அலறல் சத்தம். வீட்டில் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்த தாய் மகள். சடலங்களின் பக்கத்தில் இளைஞர் ஒருவர் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடியதை கண்டு அதிர்ச்சி. விசாரணையில் வெளியான அதிர்ச்சி தகவல். தாயும் மகளும் கொடூரமாக கொலை செய்யப்பட்டது ஏன்? நடந்தது என்ன? பால்கர் பகுதியில் உள்ள வீட்டில இருந்து திடீர்னு அலறல் சத்தம் கேட்டிருக்கு. இந்த சத்தத்தை கேட்ட மக்கள் உடனே பக்கத்து வீட்டுக்கு போய் பார்த்திருக்காங்க. அங்க நான்சியும் அவங்களுடைய அம்மாவும் உடம்பு பூரா கத்தி குத்து காயங்களோட ரத்த வெள்ளத்துல உயிரிழந்து கிடந்தாங்க. 2 சடலங்களுக்கு பக்கத்துல சிவம் உபாத்யாய்ங்கிற இளைஞர் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாரு. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச மக்கள் போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லிட்டாங்க. அடுத்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த இளைஞரை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சடலங்களை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்குனாங்க. மகாராஷ்டிராவில் உள்ள பால்கர் பகுதியைச் சேர்ந்தவர் சிவம் உபாத்யாய். 27 வயசான இவரு கிடைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இவரும் அதே பகுதியைச் சேர்ந்த நான்சியும் ரொம்ப வருஷமா காதலிச்சிட்டு இருந்தாங்க. 2 பேரும் பார்க்கு ஹோட்டல்னு ஊர் சுத்திக்கிட்டு ஜாலியா இருந்திருக்காங்க. இதுக்கடையில இவங்களுடைய காதல் விஷயம் நான்சியோடைய அம்மாவுக்கு தெரிய வந்திருக்கு. இதனால கடும் கோபப்பட்ட அவங்க, யார் அந்த பையன், அவன் எங்க வேலை செய்யறான்னு எல்லா டீட்டெயில்ஸையும் கேட்டிருக்காங்க. அதுக்கு மகள், அவன் ரொம்ப நல்ல பையன், என்ன நல்லபடியா பார்த்துப்பான்னு சொல்ல கோபப்பட்ட தாய், அந்த காதல் விஷயம் நம்ம சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சா நம்மள மதிக்க மாட்டாங்க, அதனால இனிமே அந்த பையன்கிட்ட பேசுற வேலையை வச்சுக்காதன்னு சொல்லி இருக்காங்க. அதையடுத்து மகளுக்கு டெய்லி அட்வைஸ் பண்ண தாய் நான்சியோடைய மனசையும் மாத்திட்டாங்க. இதனால சிவம் உபாத்யாயோட செல்போன் நம்பரை பிளாக் பண்ண நான்சி அவர்கிட்ட பேசுறதையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டாங்க. நான்சியோடைய நடவடிக்கையை பார்த்து கோபத்தோட உச்சத்துக்கு போன காதலன் நான்சி கிட்ட, எதுக்கு முன்னாடி மாதிரி என்கிட்ட பேச மாட்டேங்கிற, உனக்கு என்ன ஆச்சு, நீ என் கூட இப்பவே வந்துரு, நம்ம 2 பேரும் எங்கேயாவது போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி இருக்காரு. அதுக்கு மறுப்பு தெரிவிச்ச நான்சி, இனிமே என்ன ஃபாலோ பண்ணி தொல்லை பண்ணாத, நான் எங்க வீட்டுல சொல்றதை தான் கேட்பேன், நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இதை கேட்டு ஆத்திரமடைஞ்ச காதலன் நேரா வீட்டுக்கு போயிட்டு அழுது புலம்பி இருக்காரு. அதையடுத்து தனக்கு கிடைக்காத பெண் வேறு யாருக்கும் கிடைச்சிடக்கூடாதுன்னு நினைச்சு காதலிய கொலை பண்ண திட்டம் போட்டிருக்காரு. சம்பவத்தன்னைக்கு நான்சியுடைய வீட்டுக்கு போன காதலன் திருமணம் பண்ணிக்க சொல்லி சண்டை போட்டிருக்காரு. அப்போ 2 பேருக்கும் நடுவுல வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அந்த நேரத்துல மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்த காதலன் நான்சிய சரமாரியா குத்தி கொன்னுட்டாரு. இதை தடுக்க வந்த நான்சியுடைய தாயை கத்தியால குத்தி கொன்ன காதலன் 2 பேரும் சடலமா கிடக்கிறத பார்த்து பயந்து போயிட்டாரு. அதை அடுத்து எப்படியும் கொலை வழக்குல சிறைக்கு போயிருவோம்னு பயந்து போன அந்த இளைஞர் கத்தியால கழுத்தை அறுத்துக்கிட்டு தற்கொலைக்கு முயன்றிருக்காரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் தீர விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வீட்டு வாசலில் சிதறி கிடந்த ரத்தம். வீட்டிற்குள் உடல் முழுவதும் வெட்டுக்காயங்களுடன் சடலமாக கிடந்த மனைவி. செல்போன் நம்பரை ட்ரேஸ் செய்து விசாரணையில் இறங்கிய போலீஸ். புதிதாக கட்டப்பட்டு கொண்டிருக்கும் கட்டிடத்தில் பதுங்கியிருந்த கணவனை தட்டி தூக்கிய காவல்துறை. கட்டிய மனைவியை கணவனே வெட்டி கொலை செய்தது ஏன்? பின்னணி என்ன?
அதிகாலை நேரம் மீர்பேட் பகுதி ரோட்ல மக்கள் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ வசந்தாங்கிற பெண்ணுடைய வீட்டு வாசல்ல ஒரே ரத்தமா கிடந்திருக்கு. இத பார்த்த மக்கள் கதவை திறந்துகிட்டு உள்ள போய் பார்த்திருக்காங்க. அப்போ நடு வீட்டுல வசந்தா கழுத்து, கால், முகம்னு எல்லா இடங்கள்லயும் வெட்டு காயங்களோட ரத்த வெள்ளத்துல சடலமா கிடந்திருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு வசந்தாவுடைய கணவரை தேடி இருக்காங்க. அப்போ வீட்டுல யாருமே இல்ல. இதனால அந்த சுற்று வட்டார ஏரியா பூரா தேடி பார்த்திருக்காங்க போலீஸ். ஆனா எங்க தேடியும் அவரை காணல. அதுக்கடுத்து கணவர் நரசிம்மாவோட செல்போன் நம்பரை வாங்கின போலீஸ் சிக்னல் எங்க பதிவாகி இருக்குன்னு செக் பண்ணாங்க. அப்போ சிக்னல் பக்கத்து ஏரியாவுல காட்டியிருக்கு. உடனடியா நேரா அங்க போன போலீஸ் புதுசா கட்டிக்கிட்டு இருந்த வீட்டுல பதுங்கி இருந்த கணவனை பிடிச்சு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சாங்க. அதுலதான் பல பகீர் தகவல்கள் வெளியாகி இருக்கு. தெலங்கானாவுல உள்ள மர்ரிக்கூடம் மண்டலம் சிவனக்கூடம் கிராமத்தை சேர்ந்தவங்க நரசிம்மா வசந்தா தம்பதியினர். இந்த தம்பதிக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி ஹைதராபாத்துக்கு குடிபோன இந்த ஜோடி அங்கேயே தங்கி இருக்காங்க. இதுல நரசிம்ஹா கட்டட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. வசந்தா வீட்டு வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆரம்பத்துல இவங்களுடைய வாழ்க்கை நல்லபடியா தான் போய்கிட்டு இருந்திருக்கு. இதுக்கிடையில டெய்லி வேலைக்கு போற வசந்தா வீட்டுக்கு லேட்டா வருவாங்கன்னு சொல்லப்படுது. இதனால கோபமான கணவன் எதுக்கு டெய்லி நைட்டு இவ்ளோ லேட்டா வர்றேன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு மனைவி ரொம்ப வேலை கொடுக்கறாங்க, அதனால லேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்பின கணவன் கொஞ்ச நாட்கள் அமைதியா இருந்திருக்காரு. 2-3 நாட்களுக்கு முன்னாடி ஏதோ வேலை விஷயமா வெளியில போன கணவன் மனைவிக்கு போன் பண்ணியிருக்காரு. அப்போ போன் பிஸின்னு வந்திருக்கு. இதனால கோபப்பட்ட கணவன் எதுக்கு உன்னுடைய போன் பிஸின்னு வருது, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு மனைவி நான் வேலை விஷயமா தான் பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொல்ல மனைவிய சரமாரியா தாக்குன கணவன் நீ வேற யார் கூடவோ தொடர்புல இருக்க, அதான் டெய்லி என்கிட்ட பொய் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி சண்டை போட்டிருக்காரு. இதனால கணவன் மனைவிக்கு நடுவுல பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அப்போ சத்தத்தை கேட்டு ஓடி வந்த பக்கத்து வீட்டுக்காரங்க 2 பேரையும் சமாதானப்படுத்தி இருக்காங்க. அதையடுத்து மறுநாள் இவங்களுக்குள்ள மறுபடியும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. 2 பேருக்கு நடுவுல பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டதால கோபப்பட்ட கணவன் வீட்டுல இருந்த கோடாரியை எடுத்து மனைவிய சரமாரியா வெட்டி இருக்காரு. முகம், கை, கால், கழுத்துன்னு எல்லா இடங்கள்லயும் வெட்டி இருக்காரு. இதுல நில குலைஞ்சு போன மனைவி சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்துல சுருண்டு விழுந்து உயிரிழந்துட்டாங்க. அதையடுத்து அங்கிருந்து தப்பிச்சு போன கணவன் பக்கத்துல கிராமத்துல உள்ள ஒரு கட்டடத்துல ஒளிஞ்சுக்கிட்டாரு. ஆனா அவருடைய செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி கைது பண்ண போலீஸ் நரசிம்ஹாவை அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு.